ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விபின் ஃபட்டு. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா FigureCaption எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிக்ருங்கிறது ஒரு கண்டென்ட், FigureCaption இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணி தான் ஒரு இமேஜுக்குள்ளே கண்டென்ட் போட முடியும். இதில் பூட்ஸ்டாப்பில் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கீ இருக்குது, அது தம்ப்நெயில்னு பேர். நீங்கள் அது பின்னாடி வர நம்ம பூட்ஸ்டாப் கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம HTML FigureCaption மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, ஒரு இமேஜுக்குள்ளே கண்டென்ட் அது போடுறது தான். இப்போ வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம HTML ஓப்பன் பண்ணியிருக்கோம். HTMLக்குள்ளே ஹெட்டிங் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே ஃபிக்ருக்குள்ளே அந்த நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் போட்டிருக்கோம். முதல்ல ஹெட்டிங்கில் வந்து H1ல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இமேஜுக்குள்ளே SRCன்னு ஒரு ஆட்ரிபியூட்குள்ளே நம்ம ஃபைலோட நேமு, ஃபைலோட நேமு, அதுக்கப்புறம் அலாட்டுங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு நம்ம எல்லா ப்ரௌசரும் இமேஜ் சப்போர்ட் பண்ணாத இமேஜ் இடத்துல நமக்கு அந்த அலர்ட் மெசேஜ் இந்த இடத்துல இமேஜ் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி இமேஜ் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து FigureCaptionனா நமக்கு எந்த இடம் வந்து இமேஜ் கீழே டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காண்டி அந்த FigureCaptionல டேக்கில் கொடுத்துக்கணும். FigureCaptionனும் வேறு FigureCaption கீழே வந்து உங்களுக்கு இமேஜ் கீழே கண்டென்ட் வர இடத்துல FigureCaptionனும் கொடுக்கணும். இப்போ வாங்க எப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம மேலே H1 கொடுத்த டேக் H1ல் வந்துருக்கு. நம்ம கீழே கொடுத்த ஃபோட்டோ இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. FigureCaptionனில் கொடுத்த கண்டென்ட் வந்து இமேஜுக்கு கீழே வந்திருக்கு. இதே நீங்கள் ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ண மாதிரி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க அலைன்மெண்ட் கொஞ்சம் சென்டர் கொடுத்துருக்காங்க, அதனால டெக்ஸ்ட்டு சென்டர் வந்திருக்கு. ஒவ்வொரு இமேஜுக்கு பக்கத்துலேயும் ஒரு பேடிங் விட்ருக்காங்க. பேடிங்லாம் பின்னாடி CSSல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கண்டென்ட் எப்படி டிஸ்பிளே ஆகும், நம்ம வெப்சைட்டில் எப்படி வெப்சைட்டில் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்மளும் க்ரியேட் பண்ணோம். இவங்க என்னென்னா டெக்ஸ்ட்டு வந்து சென்டர் வச்சுருக்காங்க. நம்ம 3 இமேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம எப்படி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொன்று க்ரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி